இயேசுவை ஏத்துக்கிறதுங்க வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்றீங்களே பாட்டி. நானும் பரம்பரை கிறிஸ்தவன் தான், ஆனாலும் வாழ்க்கையில முன்னேற முடியலன்னு சொல்றீங்களா? ஐயாங்க வா, பாட்டி உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ கிறிஸ்தவன் தானே? வாரம் வாரம் கோயிலுக்கு போறியா? கோயில்ல ஆராதனை நடந்துட்டு இருக்கு, நீ டீ கடையில இருந்து புரணி பேசிக்கிட்டு இருக்க. அப்ப எப்படியா ஆண்டவர் ஒன்னு ஆசீர்வாதிக்க முடியும்? நீ இப்ப என்ன சொல்ல வருவேன்னு பாட்டுக்கு தெரியும். என் பக்கத்து வீட்டுக்காரன் கோயிலுக்கே போக மாட்டான். அநியாயமா அக்கிரமும் பண்ணுதான். அநியாய வட்டி கொடுத்து சம்பாதிக்கான். அவன் பண்ணாத பாவம் ஒண்ணும் இல்ல. அவன் நல்லா தானே இருக்கான் பாட்டி அப்படின்னு நீ சொல்லுவ, எனக்கு தெரியும். அவனை விட்டு தள்ளையா, நீ ஏசப்பா பிள்ளையா? ஏசப்பா உன்னை அதிகமா நேசிக்கலாரியா. பக்கத்து வீட்டுக்காரன கை கழுவி விட்டுட்டாரு, ஆனா ஒன்னு நேசிக்காரியா? ஐயா பாட்டி ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்லு. நீ தெருவுல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது 4 சின்ன பையனுங்க பீடி குடிச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு வையே, நீ என்ன செய்வ? யார் பெற்ற பிள்ளையோ இந்த வயசுலயே இது கெட்டு குட்டி சேரா போயிட்டுன்னு தலையில அடிச்சுட்டு போயிருவேன். பாட்டி சொல்றது சரிதானே? அந்த 4 பிள்ளைல ஒரு பிள்ளை ஓம் பிள்ளையா இருந்ததுன்னு வையே, அப்ப நீ என்னையா செய்வ? காதை பிடிச்சு பலார் பலார்னு 2 போடு போட்டு வீட்டுக்கு கூட்டு போய் மிதின்னு மிதிப்பியா? மிதிக்க மாட்டியா? எதுக்குயா? அது ஓம் பிள்ளையா, அதனால நீ அடிக்கிற. என் பிள்ளை கெட்டு குட்டி சேரா போயிடக்கூடாதுன்னு நீ நினைக்கிற இல்ல? ஏன்னா ஓம் பிள்ளை நீ நேசிக்கிற. அதே மாதிரிதான் ஏசப்பா உன்னை அதிகமா நேசிக்கிறாங்க ஐயா. அதனாலதான் உன்னை கண்டிக்காரு. நீ மனம் திரும்பையா, உன்னை ஆசீர்வதிப்பாரு. செய்யற வேலைய உண்மையா உத்தமமா செய்யா. ஏசப்பா உன்னை செல்வ சீமானா வைப்பாரையா.